அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சிவாய நம. இன்று நாம் பார்க்க இருக்கிறது உலக வாழ்வியல் பற்றின சில உபதேசங்கள். இந்த சரீரம் பிறப்பெடுக்குது, இந்த சரீரம் பிறப்பெடுக்கு, இந்த ஆன்மா பிறப்பெடுத்து இந்த உலக வாழ்வியலில் ஈடுபடுறதுக்கான ஒரு அமைப்பில் இந்த பஞ்சபூதங்களின் கலவையால் இந்த மனித சரீரம் உருவாகி இந்த பூமியில் பிறப்பெடுக்குது, இந்த நிலப்பரப்பில். இப்போ இந்த வாழ்க்கைக்கு நமக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது ரெண்டு விஷயங்கள். ஒன்று நம்மளுடைய உடல், இன்னொன்று நம்மளுடைய மனம். இந்த மனம் பக்குவம் அடைதல் அல்லது மனம் பற்றிய சிந்தனைகள் அப்படின்னு போகும்பொழுது அது அமைதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பக்தி மார்க்கம், அதுக்கடுத்து ஆன்மீகத்தில் இன்னும் அடுத்தடுத்த படிகள் அப்படின்னு போயிடுது. இப்போ இதில் உலக வாழ்க்கை முறையில் முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய உடலின் முக்கியத்துவம். இந்த உடலை நாம் எவ்வளவு முக்கியமானதாக கவனிச்சுக்கிறோம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு அதுக்குண்டான விழிப்புணர்வே இல்லை, அதுக்குண்டான ஒரு அக்கறையே கிடையாது. இயல்பான வாழ்க்கை முறையில் இந்த உலக வாழ்க்கை முறை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த நான் அப்படின்றத நம்ம அடையாளம் பார்க்குறது இந்த ஆதார் கார்டு ஆசாமி தான். இந்த ஆதார் கார்டு ஆசாமின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள், இதுதான் நம்மளுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இப்போ இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டது நமது வாழ்க்கை முறையில் சரியான பாதையை நோக்கி வாழ்வதற்காக. அப்போ இந்த உடல் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற ஒரு கருவி. இந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதற்கு எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம், அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது உலக வாழ்வியல் முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையினர் அதை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. இந்த நான் அப்படின்றது இந்த உடல், அவ்வளோதான். இதை பற்றி ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றும் அதுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நன்றி உணர்வோ அல்லது அதை சரியான முறையில் நம்ம பாதுகாக்கணும், அதனுடைய உண்மையான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி நிறைய பேர்த்துக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு கிடையாது. இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பஞ்சபூதங்களின் கலவைகளால் உருவானது. அதில் உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பிற்கு இந்த உடல் அப்படின்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிசயமானதும் கூட. ஏன்னா ஒரு மரம் அங்கேருந்து எடுத்தோன்னா
இந்த மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு இருக்கக்கூடிய உடலமைப்பு அனைத்துமே பஞ்சபூதங்களின் கலவையால் உருவானது. ஒவ்வொரு பிறப்பும் இப்போ மரத்துக்கு ஒரு விதமான பஞ்சபூத கலவை இருக்குது. இது சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்குது. சாஸ்திரங்களில் வேதங்கள்லேயே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கு ஒரு 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 பெரிய ஒரு கிரந்தமே இருக்குது. அப்படி இந்த உலக வாழ்வியலில் மனிதர்களாக பிறந்த நாம் இந்த உடலை எவ்வளவு நன்றியோடு பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேட்டு, அதுவும் இன்றைய தலைமுறையினர், வருங்கால தலைமுறையினருக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நாம் நேரமாக எந்திரிக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா நேரத்திலே படுக்கணும். இன்றைய வாழ்வியல் முறைகளில் நாம் தூங்கணும்னு நினைக்கிறதே நைட்டு 12 மணிக்கு மேலே தான். ஏன்னா அது வரைக்கும் அவர்களுக்கு அது இரவு பொழுதாகவே தெரியறதில்லை. அவங்க இயல்பாகவே அப்படி ஒரு வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து பழகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பகல் நேரங்களில் அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு மனநிலையிலேயே இருக்கிறாங்க, ஒரு பதட்டமான மனநிலையிலேயே இருக்கிறாங்க. அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து அந்த வாழ்க்கையை அவர்கள் இந்த பகல் நேரங்களில் வாழ்கிறதே கிடையாது. அடுத்தவர்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக, எதையோ நோக்கி ஓடணுன்றதுக்காக, தன் கடமைக்காக இப்படின்னு ஏதோ ஒரு அவசரத்திலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, தனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக ரிலாக்ஸாக நமக்காக முழிச்சிருந்து நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பகல் நேரம் முழுவதும் அடுத்தவர்களுக்காக, மற்றவர்களுக்காக அப்படின்னு நிறையா ஓடிட்டு இரவில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற ஒரு மனநிலையே அவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் நான் ஒருத்தர் இருக்கேன்றதே அவங்க கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது அவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை அப்போ ரொம்ப சுதந்திரமாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, வழக்கம் போல் இன்றைய தலைமுறையினர் அதிகமாக பயன்படுத்துவது இந்த கைபேசி, மொபைல் ஃபோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் அவங்க தொடர்ந்து இருக்கும் பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி அவங்க கவனிக்கிறதே கிடையாது. அவர்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய சுதந்திரத்திற்கும் அவர்களுடைய ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை இந்த உடல் என்ற கருவிக்கு கொடுக்கறதில்ல. இந்த உடல் என்ற கருவி இருந்தால் தான் மற்றது எல்லாமே அப்படின்றது இந்த உலகவியல் வாழ்க்கையில் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த உடம்பை வச்சு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் அதுக்கு நேர் எதிரானது. ஆனால் இந்த உலகவியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உடல் தான் பிரதானம். இந்த உடலை வச்சு தான் எல்லாமே செய்ய வேண்டியிருக்குது. இந்த உடலுக்காகத்தான் ஒரு வாழ்க்கை என்பதே இருக்குது. அதாவது உலகவியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வாழணும் நான் அப்படின்றது இந்த உடல் வாழணும், தனக்கு பிடித்தமான வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்கு இந்த சுவாசம் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. இந்த சுவாசமும் உணவும் இந்த உடல் வாழ்கிறதுக்காக அப்படின்னா நான் வாழ்கிறதுக்காக. அப்படி ஒரு நிலை இருந்தாலும் அதை புறக்கணிக்க முற்படுகிறார்கள்.
அதை சரியான உணவு பழக்கத்தில் அவங்க இருக்கிறது கிடையாது. அதனால் இந்த பாடின்ற மெக்கானிசம் என்ன பண்ணுது, படாத பாடுபடுது. அதுவும் இந்த இளைய தலைமுறையினர்கிட்ட சிக்கிட்டு அது படுற பாடு இருக்குது, ஐயோ ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. அதனால் ஆரோக்கியமான உணவும் பழங்காலத்தில் நமக்கு சொன்ன மாதிரி ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அப்படின்ற பழக்கத்துக்கு அனைவரும் வருவதற்கு முயற்சி பண்ணணும். முடிந்தவரை இரவு 6 மணி 7 மணிக்கு மேலே தொலைக்காட்சியோ அல்லது மொபைல் ஃபோனோ யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு ரிலாக்ஸாக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகளுடன் பேசி மகிழ்ந்து கலந்துரையாடி அவங்களுடைய டைமை பாஸ் பண்ணணும். அப்போது என்ன ஆகும்னா உறவு வலுப்படும். அந்த உறவின் முறைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதல்னால் அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இன்றைய சூழ்நிலையில் எத்தனை குடும்பங்களில் நடக்குது அப்படின்னாக்கா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 7-8 மணிக்கு மேலே அம்மா அப்பா இல்லை வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா சத்தம் போடுவாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்காது, எப்போ பார்த்தாலும் தனியாக போய் உட்காந்துக்கிறேன், எப்போ பார்த்தாலும் காதில் என்னத்தையும் மாட்டிக்கிட்டு இவாட்டு உட்காந்துட்ருக்கு, இப்படி திட்டுறதை நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இளைஞர்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை இந்த பகல் நேரங்களில் அவர்களால் வாழ முடிகிறதில்ல. காரணம், வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த வாழ்க்கை சூழல் அப்படின்னு சொல்கிறோமே, இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது அன்பை பிரதானமாக கொண்டு இருந்தது. அன்பு, பாசம், அரவணைப்பு, உறவுமுறை, இப்படியான விஷயங்களில் பிரதானமாக இந்த உலக வாழ்வியல் முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வாழ்க்கை முறையை மாறிடுச்சு. மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறத விட மாறிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்வியல் முறையை அந்த பொருளாதாரத்தை நோக்கினதான சிந்தனைகள் தான் பகல் நேரங்கள் எந்திரிச்ச உடனே படுக்கையிலேருந்து எந்திரிச்ச அடுத்த வினாடியிலிருந்து மீண்டும் உறக்கத்திற்கு செல்லும் வரை, அல்லது தனக்காக ஒரு சுதந்திரமான ஒரு கொஞ்சம் நேரத்தை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த சிந்தனை தான் எப்போவுமே ஓடிட்டு. அது வியாபாரம் அடிப்படையிலான வாழ்க்கை முறை அப்படின்னு தான் அதை சொல்லணும். காரணம் என்னென்னா, பொருளாதாரம் என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்கள் ஒரு பெற்றோராக நான் என் குழந்தைக்கு நான் இதை கொடுக்குறேன், அதனால் அவர் இதை எனக்கு கொடுக்குறார். குழந்தையாக என்னுடைய அம்மாவுக்கு நான் இதை கொடுக்குறேன், நான் ஒரு மகனாக என் தாய்க்கு இதை கொடுக்குறேன், அதனால் என் தாய் எனக்கு இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னுடைய உறவினர்களுக்கு நான் இதை கொடுக்குறேன், அதனால் அவங்க எனக்கு இது கொடுக்குறாங்க. என்னுடைய நண்பர்களுக்கு இது தரேன், அதனால் எனக்கு இதை தர்றாங்க. இப்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்தை தன்னிடம் நிலைப்புத்தன்மையாக ஏற்படுத்திக்கிறணும், அது எப்பயுமே தன்னுடன் நிலையான தன்மையில் இருக்கணும் அப்படின்ற உலகத்தில் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி இந்த வாழ்க்கை முறை இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு ஒரு பதட்டமான நிலை ஏற்படும். இளைஞர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலம் என்னன்றதே அவர்களுக்கு தெரியறதில்லை. காரணம், அவர்கள் முழுவதும் பொருளாதார அடிப்படையிலேயே சிந்தனைகள் இருக்குது அவங்களுக்கு. அந்த சிந்தனையில் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, எப்போவுமே எது எடுத்தாலும் பொருளாதார அடிப்படை தான். டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங். அந்த வாழ்க்கை முறையில் பெற்றோரிடமாக இருந்தாலும் சரி, உறவினர்களோடு இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி,
யாருடைய பேச்சுவார்த்தை, ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை, ஒரு சாதாரண சின்ன நடவடிக்கைகளாக இருந்தாலும் அது பொருளாதாரத்தின் அடிப்படையை நோக்கியதாகத்தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னா, இட்ஸ் லைக் அ கேன்சர், ஒரு கொடூரமான வியாதி அது. அதை நோக்கி நகர்ந்தோம் அப்படின்னா மனிதத்தன்மை அப்படின்றது இல்லாமல் போயிடும். காரணம், நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதனால் நீ எனக்கு அதை கொடுத்த. நான் கொடுக்கலன்னா இதை செஞ்சுருப்பியா? செஞ்சுருக்க மாட்டேன். அப்போ என்ன உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன? அப்போ அந்த மனித நேயம், பாசம், அன்பு, அரவணைப்பு இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே காணாம போயிடுது. அதனால் இன்றைய தலைமுறையினரும் சரி, இளம் தலைமுறையினரும் சரி, ஒரு பதட்டமான மனநிலையில்தான் அவர்களுடைய ஒவ்வொரு நொடி வாழ்க்கை பொழுதையும் கழிச்சிட்ருக்கிறாங்க. இது சரியான வாழ்க்கை முறையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அன்பை முன்னிலைப்படுத்தி அந்த வாழ்க்கை முறை இருக்கணும். அப்பொழுது தான் ஒரு கணவர் தனது வேலைகளை முடித்துட்டு எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணும். ஒரு மகனுக்கு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ சென்று விட்டுட்டு முதல்ல நான் எப்படா வீட்டுக்கு போய் என் அம்மா அப்பாவை பார்ப்பேன், என் உடன் பிறந்தவர்களை பார்ப்பேன்னு ஒரு பாசம் ஏற்படும். அதே மாதிரி வேலைக்கு போகும் பெண்களும் கூட அந்த அன்பை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தில் முதல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்கு உண்டான காரணங்கள் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருக்கலாம், அல்லது அங்கே ஒரு சில கடமைகள் இருக்கலாமே தவிர, என் கணவருக்காக, என் தாய்க்காக, என் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, என் உறவினர்களுக்காக, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக நான் சீக்கிரம் போய் அவங்கள பார்த்து நான் என்னுடைய அனுபவங்கள், இன்றைய நாளின் அனுபவங்களை பற்றி நான் நிறையா பேசணும், அன்பாக அவங்க கூட பேசணும், சிரித்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு வீட்டிலையும் இல்லாதனால தான் இரவு நேரங்களில் இளைஞர்கள், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம், ஒரு வயசுக்கு ஒரு சின்ன வயசு பசங்க, ஒரு 18 வயசு, 20 வயசு, 22, அவங்களுக்குலாம் தூக்கமே வரமாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே இப்போ ஒரு பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு மூலம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு சுற்றுறாங்க, எங்கே சுற்றுறாங்க, என்ன காரணத்துக்காக இந்நேரத்தில் இருட்டில் இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. காரணம் அவங்களுக்கே தெரியாது. எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியான வாழ்க்கை முறையா அப்படின்னு முதல்ல எல்லாருமே யோசிக்கணும். அதை யோசித்து உங்களுக்கான தேடல் அன்பை பிரதானமான வாழ்க்கை முறையாக இருக்கணும். உடனே எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்பாங்க. அன்பு, பாசம், அரவணைப்பு இப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையில் போனாக்க நாங்கள் சம்பாதிக்க வேண்டாமா, நாங்கள் வசதியாக இருக்க வேண்டாமா, நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா, நாங்கள் ஒரு உயரிய நிலைக்கு போக வேண்டாமா? இப்போ 4 கேள்விகள் கேட்டிருக்கிறேன். இந்த 4 கேள்விகளில் சம்பாதிக்க வேணாமா, சந்தோஷமாக இருக்க வேணாமா, நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேணாமா, இந்த 3 கேள்விகளும் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த உயர்ந்த நிலை அப்படின்றது என்ன? முதல்ல பணத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதா? பணம் அதிகமான பணம் வச்சுருக்கவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவர்களும் எதையோ நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? மகிழ்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குது? எல்லாமே அன்பின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பொருளாதாரத்தை நோக்கி அதில் தான் அன்பு இருக்குது அப்படின்ற ஒரு போலியான எண்ணம் ஏற்படுத்துது. அதே எண்ணத்தை நம்மளுடைய அடுத்த முறையினருக்கும் கடத்தி வச்சுருக்கோம் தவறான முறையில். நான் என் குழந்தை மேலே பாசம் வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துடணும். அது அவர்களுக்கு உண்மையிலே தேவைதானா இல்லையா, அவர்களுக்கு அத்தியாவசியமானதா அனாவசியமானதா, அவர்களின் ஆரோக்கியத்துக்கு சரியா தவறா, அவர்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு சரியானதா இல்லையா அப்படின்ற எந்த கேள்வியுமே கிடையாது. நான் என் குழந்தை மேலே பாசமாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளாதார அடிப்படையிலான ஒரு ஆடம்பரத்தை அவர்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை நினச்சிக்கிறோமா, என்னுடைய பெற்றோர்கள் என் மேலே பாசமாக இருக்கிறாங்க. இது எந்தளவுக்கு ஒரு முட்டாள்தனமானது நினச்சி பாருங்கள். ஒரு 40-50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். காரணம் என்னென்னா, அந்த வாழ்க்கை முறை அனைத்துமே அன்பை மையமாக கொண்டது. அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க. நிறைய சம்பாதிப்பது எதுவும் இருக்காது. ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவங்களுக்கு பணம் அது விஷயம் கிடையாது. பணம் வாழ்க்கைக்கு தேவையே தவிர பணமே வாழ்க்கை கிடையாது. ஆனால் இன்றைக்கி பணமே வாழ்க்கையை தவிர வாழ்க்கைக்கு பணம் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. பணன்றது மூச்சு காற்று மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைய குழந்தைகள் எல்லாம் எதை நோக்கி போகிறோம் ஆனால் அவர்களுக்கு தெரியலை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தகுதி இந்த சமுதாயத்தில் ஒரு வரைமுறை வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் தனக்கு தகுதி இல்லை அப்படின்ற நிலையினால் அவர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அன்பும் அரவணைப்பும் பாசமும் அக்கறையும் தனது வீட்டில் கிடைக்கல அப்படின்போது எங்கே கிடைக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் தூக்கம் வரலை, அதனால் ஒரு பதட்டம், அதனால் தேவையில்லாத செயல்பாடுகள், தவறான பழக்க வழக்கங்கள், இப்படி அடுத்த தலைமுறையினர் அதாவது இளைய தலைமுறையினர் அதை நோக்கி வேகமாக அந்த படுகொலியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காணொளியை பார்க்குற அனைத்து அன்பர்களும் சற்று பொறுமையாக யோசிச்சிங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனால் அந்த பணம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. அது கிடையாது, கண்டிப்பாக அது கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே நமக்கு இந்த பணம் அப்படின்றது இல்லை அப்படின்னா அப்போ நம்ம உயிரோட வாழ மாட்டோமா? அப்போ அந்த பணத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கான வாழ்க்கைன்றது எப்போ வாழ்வீங்க? எதற்காக நாம் பிறந்தோம்? எதற்காக நம்மளுடைய பெற்றோர்கிட்ட அன்பாக இருந்தோம்? எதற்காக நமக்கு ஒரு துணைவியார் என்று நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம்? எதற்காக குழந்தைகள் அப்படின்றது ஒரு நம்ம பெற்றுக்கிட்டோம்? அந்த குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது நிதானமாக பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அதுக்கப்புறம் படி அப்போ தான் நல்லா படி, அப்போ தான் நல்ல வேலைக்கு போக முடியும், அப்போ தான் பணக்காரனாக முடியும், அப்போ தான் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும். இப்படியே சொல்லி குழந்தைகளை தவறான வாழ்க்கை முறைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தள்ளி கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து அந்த தவறை செய்யாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அன்பே பிரதானம், அன்பு தான் எல்லாம். அந்த அன்பினால் பாசமும் அரவணைப்பும் அக்கறையும் ஏற்படுகிறது. அதனால்தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினரை சரியான வழியில் எடுத்து செல்ல முடியும். அதிகாரத்தினாலோ இல்லை பணபலத்தாலோ உங்கள் அடுத்த தலைமுறையினரை அவர்கள் செய்யும் தவறுகளிலிருந்து
எந்த சூழ்நிலையிலையும் சரி பண்ணி கொண்டு வர முடியாது. அன்பால் மட்டுமே அது முடியும். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம். அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொளி. ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வலியை சுமந்து உன் வழியை தேடி வந்தேன். புலம்பி அழும் பிள்ளைக்கு உன் மந்திரமே மருந்தப்பா. சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம்.